ஆக்சுவலாக இந்த vlog வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து போடலாமா வேண்டாமாங்கிற கன்ஃப்யூஷன்லேயே நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். அதோட என்ன ரீசனுங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ஜரி நாங்கள் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சர்ஜரியான ஸ்டிச் வந்து பிரிக்கிறதுக்காக வந்து நாங்கள் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டல். அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி தாண்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாரி நர்சிங் சென்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் வேணால் உங்களுக்கு ஏதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தனால நாங்கள் வந்து வெளியே நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் அதுவும் இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த சில ப்ராடக்ட்லாம் அந்தளவுக்கு இங்கே கிடைக்காது. அதனால் வந்து நம்ம இங்கே வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் சில பர்ச்சேஸ்லாம் இங்கே பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ப்ரௌனி சேல் பண்ணிகிட்டு இருக்கனால அதுக்கான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்கிறனால சரி நம்ம வாங்குறதே எல்லாத்தையும் பல்காக வாங்கி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு என்னோடய பையனை வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து விட்டு போட்டு நானும் என் ஒய்ஃப் வந்து வாங்குறதுக்காக அவங்க பைக் எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் வந்து அங்கே ரவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூரில் வந்து சில பக்கம் வந்து டெசர்ட்லாம் நல்லா ஃபேமஸ் ஆயிருந்ததுனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு பக்கம் போய் சாப்பிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராமிசு அண்ட் ட்ரஸ்ட்லச்சஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அது போக சீஸ் கேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கார்ட் சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூர் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆனதுனால வேறு வழியே இல்லாமல் இன்னொரு கார் வந்து நம்ம அப்போவே வந்து வாங்க வேண்டியது இருந்தனால ஒரு கார் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் கவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து சீப்பாக கிடைக்கிறதுனால சரி அதுவும் வந்து வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி அதுக்கான கடைக்கும் போயிட்டோம். ஸோ போய் வாங்கி முடிச்சதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. பார்த்திங்கன்னா நியா நானாவில் வந்துட்டு உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது என்ன அப்படின்னா எனக்கு ஓவர் நைட்டில், அதாவது அன்னைக்கு ஈவினிங் வந்துச்சு, அன்றைக்கி நைட்டே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போய் வேகமாக ப்ரௌனிலாம் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணி அங்கே போகிறக்கே கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9:45 ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் எனக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டேஜுமே நாங்கள் கவர் பண்ணனால சரி இது போடலாமா வேணாம் கன்ஃபியூஷன்லேயே நான் வந்துட்டு அப்படியே நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஃபுட்டேஜ் நாங்கள் கவர் பண்ணல. இது vlog மாதிரியே சில பேர்த்துக்கு இருக்காது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணனால அதோட வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ராகி ப்ரௌனி. தம்பி வாங்க. நம்மளும் ஆல்ரெடி ஹோம்மேட் ப்ரௌனி தான் பண்றோம். பட் அந்த ராகி வந்து பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. ஸோ ஹோம்மேட் அதிர்ஷ்டத்தெல்லாம் விட்டானுங்க. இப்ப ஹோம்மேட் ப்ரௌனி, இந்த ராகி ப்ரௌனி வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. அதை இப்போ டேஸ்ட் பண்ணிட்டா அப்படியே பிசினஸ் டீல் முடிச்சிடலாம்ல. அதாங்க சூப்பரா இருக்கு.